வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று யோகி ஆதித்யநாத் ஏஎன்இ நிறுவனத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். சார் அதுல எப்போதெல்லாம் அவர்களுடைய வாக்கு வங்கியில் பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பிளவுவாதத்தை பேச தொடங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கை தொடர்பான தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை அவர் விமர்சிச்சு யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறார். சார் இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த வடக்குல உள்ள யோகி ஆதித்யநாத் மாதிரி ஆளுங்களுக்கு தெற்குல எந்த விதமான அரசியல் கடந்த 100 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது, எந்த அரசியல் கொள்கை இங்கு நிலைநிறுத்தப்பட்டு இருந்தது 100 ஆண்டுகளாங்கிறது ஒண்ணுமே தெரியாது. அதனால அவர் இது மாதிரி பேசிட்டு இருக்காரு. 2 மொழி போதும்னு சொல்லி 1968 நினைக்கிறேன் அறிஞர் அண்ணா ஒரு முடிவெடுத்தார். அது தீர்க்கமான முடிவு அப்படிங்கிறது எப்படி இதுல ஆங்கிலம் சொல்லுவாங்க, தி டேஸ்ட் ஆஃப் தி புட்டிங் இஸ் இன் தி ஈட்டிங் பாங்க. சாப்பிடும் போது அந்த ருசி இருக்கா இல்லைன்னு சும்மா பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிம்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, வெளிநாட்டுல இருந்து நமக்கு வர்ற பணம் எந்த அளவுக்கு வருது, நம்ம இதுல ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட, ஏன்னா ஆங்கிலம் இட்ஸ் நாட் ஓன்லி அன் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் கமர்ஷியல் லாங்குவேஜ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்தது மூலம், ஒரு பேர்டனை குறைச்சது மூலம், மும்மொழி தேவையில்லை 2 மொழி மட்டும் போதும்னு சொன்னது மூலம் ஆங்கிலத்தை சரியா படிக்க முடிஞ்சது. அதனால ஏற்பட்ட பலன்களை நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மற்ற இதுல எல்லாம் மும்மொழி சொல்லி கொடுத்தாங்களே, சவுத்துல தான் மும்மொழி சொல்லி கொடுத்தாங்க, வேற எங்கேயும் மும்மொழி சொல்லி கொடுக்கல. மும்மொழி திட்டம் நார்த் இந்தியாவில நடக்கவே இல்லை. அதனால இவர் முதல்ல தன்னுடைய மாநிலத்தை பார்த்துட்டு பேசலாமே. அவங்க மாநிலத்துல மும்மொழி இருந்ததா? 2 மொழி கூட இல்லை, ஒரு மொழி தான் இருந்தது. ஹிந்தி மட்டும்தானே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. மும்மொழி திட்டத்தை பத்தி இவ்வளவு பேசுறாங்களே, மும்மொழி 70s இருந்து இருந்தது, ஒரு 40-50 வருஷமா இருந்தது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? இந்தியை தாய்மொழியாக இல்லாத மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் இந்தியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்தியையும் ஆங்கிலத்தையும் மற்ற இந்திய மொழி ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இவங்க இதை பண்ணிருக்காங்களே, எதுக்கு எடுத்தாலும் ஏன் தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து நீங்க அனாவசியம் போய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க? உங்க இதை முதல்ல பார்க்க வேண்டியதானே, உங்க ஊரை பார்க்க வேண்டியதானே, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச வேண்டியதானே. இந்த மும்மொழி கொள்கை எதனால இந்த நேரத்துல மும்மொழி கொள்கையை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு வந்தது? ஏன்னா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒரு ஒண்ணுக்கு உதவாத ஒரு அறவர பாலிசி. அது நல்ல விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு, ஆனா கெட்ட விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அது நாட்டுல எல்லாருமே படிக்கணும்னு சொல்லி புகுத்த பார்க்கும் பொழுதுதான் இவர்கள் மும்மொழி திட்டம் என்ற பெயரில் இந்தியை மறைமுகமாக கொணர்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு உணர்ந்து கொண்டதனால்தான் மும்மொழி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க NEP கொண்டு வராங்க, பேசாம உங்க மூலையில போய் உட்காந்துருந்தீங்கன்னா நாங்க பேசாம எங்க மூலையில போய் உட்காந்துருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கோம். ஆரம்பிச்சு வைக்கிறது நீங்க, அதுல உள்ள தீமையை புரிஞ்சுக்கிறது நாங்க. அதனால உடனடியாக குரல் கொடுக்குறோம். நீட்டை பத்தி இந்தியாவுக்கே முதல்ல குரல் கொடுத்தது நாங்க தான். அன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் சும்மா இருந்தாங்க. இன்னைக்கு பெங்கால் குரல் கொடுக்குது, மகாராஷ்டிரா கொடுக்குது, ஆந்திரா கொடுக்குது, கர்நாடகா கொடுக்குது. எதனால? இந்த நீட் வந்ததுனாலே ட்ரைனிங் இல்லாம, கோச்சிங் இல்லாம நீட்ல பாஸ் பண்றதுங்கிறது ஏறக்குறைய நடக்காத காரியம். 1-2 பேர் சுயம்புன்னு சொல்லுவாங்க, 1-2 பேர். அவங்க எந்த கோச்சிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள உதாரணமா காட்ட முடியாது. எத்தனை பேர் கோச்சிங் எடுத்துட்டு பாஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் கோச்சிங் இல்லாம பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா, கோச்சிங் எடுத்துட்டு பாஸ் பண்ணவங்க 90 விழுக்காடுக்கு மேல இருக்காங்க நீட்ல. இது முதல்லயே உணர்ந்தது தமிழ்நாடு தான். இந்த நீட் வந்தால் ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சு வர்றவங்க கிராமப்புறத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம அரும்பாடுபட்டு கட்டி வச்சிருக்கிற கிராமப்புற சுகாதார கட்டமைப்பு சீர்குலைக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் முதல்லயே குரல் கொடுத்தாங்க. இப்ப மற்றவங்க எல்லாம் சேர்றாங்க. அது மாதிரிதான் மும்மொழி திட்டமும். சார், சமூக வலைதளத்துல பாஜகவுடைய கிளைம் என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டை விட எல்லா கூறுகளிலும், பொருளாதார, கல்வி, மருத்துவ என்று எல்லா கூறுகளிலும் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட பல மடங்கு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. சார், நிதிக்குழுன்னு ஒன்று இருக்கு. அந்த நிதிக்குழு என்ன பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர டாக்ஸ் கிட்டியில 41% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கான அளவுகோல் என்ன? 3 அளவுகோல். மாநிலத்தின் பரப்பளவு, மாநிலத்தின் ஜனத்தொகை, மாநிலத்தில் உள்ள வறுமை. இந்த 3 அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்லும் போது நமக்கு தான் ரொம்ப கம்மியா கிடைக்குது. உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்? அங்க வறுமை ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. வறுமை ஜாஸ்தியா இருக்கிறது ஒன்னாவது ரீசன் என்ன? லிட்ரஸி கம்மியா இருக்கு. இவங்க இப்படிலாம் சொல்றதுனால ஏதாவது பொய் சொல்லணும் பொருந்து சொல்லணும்னு சொல்லி அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க. பொருத்தம் இல்லாம இப்படிப்பட்ட பொய் சொன்னா என்ன சொல்ல முடியும்?
உத்தரப்பிரதேசம் நம்மளோட ஜனத்தொகையில கூடியிருக்காங்க, நிஜம்தான். வறுமை கோட்டு கீழே இருக்கிறதுலேயே நம்மளோட அவங்க நம்மளை ஈஸியா பீட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. ஐம் நாட் ஹாப்பி அபவுட் இட். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள யூபி சிட்டிசன் யார்? என்னுடைய சகோதரர். அவர் நல்லா வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஆனா அதுக்காக இல்லாத பொய்யெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்க கூடாதுல்ல. இன்னொரு பக்கம் தேசிய அளவுல முக்கியமான பணியிடங்களை எல்லாம் தமிழர்கள் இழக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றமும் உருவாகுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த லாங்குவேஜ் டிபேட் வந்து பெரிய காலத்திற்கு, அதாவது ஒரு ஒரு 10 நாள் அல்லது 4-5 நாள், இப்போ உங்களுக்கும் யூடியூப் பத்தி நல்லா தெரியும் சார், மீடியா பத்தி நல்லா தெரியும். ஒரு 3-4 நாட்கள் ஒரு செய்தி தொடர்ந்து பேசப்பட்டாலே அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இப்ப கிட்டத்தட்ட 3 மாசமா ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்து தொடர்ந்து பேசுபொருளாவே இருக்கு. கூடுதலா தமிழ்நாடு கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு போன ரேவந்த் ரெட்டி டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாரு. இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இப்போ உள்ள டீலிமிட்டேஷன், இன்னைக்கு உள்ள சட்டப்படி டீலிமிட்டேஷன் பண்ணா பல மாநிலங்கள் தங்களுடைய தொகுதிகளை இழக்கும். இது ரேவந்த் ரெட்டி இங்க வந்து பார்த்தது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டார். இவர் வந்து அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு, இல்ல நான் உங்க சீட் வந்து அப்படிதான் இருக்குங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, 543 சொல்லி வைக்கவும்னு சொல்லி அவர் சொல்லல. உங்க சீட் அப்படி இருக்கும், 39ங்கிறது 39க்கு வந்து குறைவுபடாது அப்படிங்கிறாரு. ஆனா எங்களுக்கு 39 இருக்கிற அதே நேரத்துல யூபிக்கு வந்து இன்னைக்கு 80 இருக்கிறது 120 ஆகுமா ஆகாதா? பீகார் வந்து கூடுமா கூடாதா? ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம் கூடுமா கூடாதா? அதை பத்தி ஒரு வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. இதுல அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேக்குறாங்க சார். ஏன் கவலைப்படக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு உள்ளதுலேயே சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அத்தனையும் சேர்ந்தாலுமே நம்ம வந்து குரல் கொடுக்க முடியும். அந்த வலிமை தான் நமக்கு இருக்கு பார்லிமெண்ட்ல. அந்த வலிமை இனிமே அடங்கி போயிடும். நமக்கு வாய்ஸ் குறைஞ்சு போச்சுன்னா அந்த வலிமை அடங்கி போய், ஏன்னா கூச்சல் போட்டு அடக்குவதுதான் அரசியல் மரபுன்னு நினைக்கிற ஒரு தற்கொலை கூட்டம் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில. எதுக்கு எடுத்தாலும் கூச்சல் போடுறது, இவங்களை வந்து பேச விடாம வைக்கிறது. முகமது மைத்ரா எந்திரிச்சா போதும் கத்துவாங்க, கத்த ஆரம்பிப்பாங்க. ராகுல் காந்தி எந்திரிச்சா போதும் கத்த ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து என்ன பண்றாங்க, நீங்க வந்து இந்த மாதிரிலாம் டிஷர்ட் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. திமுக எம்பிகளை பார்த்து நீங்க இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு வரக்கூடாது. எதிர்ப்பை சிறுபான்மையினர் காட்டுவது தானே ஜனநாயகம். இவங்க டிஷர்ட்டுக்குள்ள வந்து ஆட்டம் பாம்பு போட்டு வந்தாங்களா? அமைதியாக தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு முயற்சி பண்ணா அதை கூட பண்ணக்கூடாதுன்னு இப்பயே 39 பேர் இருக்கும் போதே சொல்றாங்களே. அவங்க வந்து 80 பேர் இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில வந்து 845 வருதுன்னு வைங்க எம்பிஸ். அதுல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறும் 50 இருக்கு. இன்னைக்குள்ள 39 வந்து 11 கூடுது, 50 இருக்கு. அது கூட கூடும்னு சொல்லி அமித்ஷா சொல்லல, உங்க இடம் பாதுகாக்கப்படும் சொல்றாரு. அப்ப அவர் கணக்குப்படி நம்ம 39லயே நிற்போம். யூபி வந்து 80ல இருந்து 120 போயிருவாங்க. அவங்க அத்தனை பேர் ஒட்டுமொத்தமா சேர்ந்து கத்தும் போது நம்ம எங்க போய் நிற்போம்? அதனால இது பல விதங்களையும் பாதிக்கும். நிதிக்குழுடைய பரிந்துரைகள் எல்லாமே மக்கள் தொகையுடைய அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கிட்டி வரும்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து நம்ம இழந்துகிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம மக்கள் தொகையை குறைச்சிக்கிட்டே இருக்கோம். அவங்களுடைய மக்கள் தொகை அந்த அவங்களும் குறைச்சிருக்காங்க, ஆனா அந்த அளவு குறையல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கருத்தரிக்கும் வல்லமை பெற்ற பெண்களில் 1000 பேர்ல 21 பேர் கருத்தரித்தார்கள் என்றால் அந்த நாட்டுல பாப்புலேஷன் ஸ்டேபிள் ஆயிரும். நம்பர் ஆஃப் டெத், நம்பர் ஆஃப் பெர்த் வந்து ஈக்குவல் ஆயிரும். 21 பேர். இன்னைக்கு நமக்கு அது 22 இருக்கு இந்தியாவுக்கு. அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப இந்தியன் பாப்புலேஷன் ஆமா கண்ட்ரோலுக்கு வரப்போகுது, சைனா பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. உலகத்துடைய பாப்புலேஷன் ஜனத்தொகை வந்து இன்னைக்கு 900 கோடியா இருக்கு. பை த டர்ன் ஆஃப் தி செஞ்சுரி அவங்க சொல்றாங்க இது 600 கோடி ஆயிரும். ஏன்னா பாப்புலேஷன் எல்லா இடத்துலயும் குறைய ஆரம்பிக்கும். அப்ப எல்லா இடத்துலயும் குறையணும், முதல்ல குறையுது இந்தியாவும் சைனாவும் தான் குறைக்கணும். ஏன்னா நம்ம தான் வந்து உலக பாப்புலேஷன்ல 2/3 வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லா இடத்துலயும் குறையிற மாதிரி யூபியும் குறைச்சிருக்காங்க, பீகாரும் குறைச்சிருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க? பீகார்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து 1000 பெண்கள்ல 14 பேர் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அங்க 1000 பெண்கள்ல 30 பேர் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய ஜனத்தொகை, புதுசா வர்ற ஜனத்தொகை வந்து இரட்டிப்பாகுது, புதுசா வர்ற ஜனத்தொகை. அப்ப ஜஸ்ட் இமேஜின். அப்ப அங்க அதே மாதிரி தான் யூபியும், எம்பியும் அப்படித்தான், ராஜஸ்தானும் அப்படித்தான். இப்போ ரொம்ப சின்னதா ஒரு கணக்கு சொல்றேன், எல்லாருக்கும் விளங்கிடும். 4, 8, 12 தான். இதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. 3, 9, 12 தான். இதுலயும் யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாங்க 12ஆவே வச்சிருப்போம் இந்திய ஜனத்தொகையை. அதனால உங்களுக்கு 3, யூபிக்கு 9 அப்படின்னு நம்ம சரி சொல்லுவோமா? சரி சொல்ல முடியுமா? இன்னைக்கு அதைத்தான் இவங்க பண்ணணும்னு பாக்குறாங்க. டீலிமிட்டேஷன் வந்து பாப்புலேஷன் கிரைட்டீரியால மட்டும் அந்த காலத்துல சட்டம் அப்படி போட்டிருந்தாங்க, அரசியல் சட்டத்துப்படி. ஆனா மறுபடியும் சொல்றேன், அரசியல் சட்டம் 100 தடவைகளுக்கு மேல் திருத்தப்பட்டிருக்கிறது.
ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து டைனமிக் சொசைட்டி, இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் சொசைட்டி. இது மாறிக்கொண்டிருக்கின்ற சமுதாயம். இதுல வந்து ஸ்டீம் என்ஜின்ல வந்து 3 நைட்டு சென்னையில இருந்து டெல்லி போறதுக்கு 3 நைட்டு கண்ணெல்லாம் கறிபடிஞ்சு போய் போன ஒரு காலத்துல. இன்னைக்கு அப்படி போறோமா? எவ்வளவு தூரத்துக்கு மாறி இருக்கு இந்தியா. அந்த மாறுதலுக்கு தகுந்தபடி இந்தியாவை இணைக்கும் விதமாக பல சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன. அதுபோல எதுவும் இந்தியாவை இணைக்கும் விதமாக இந்திய மனங்கள் பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும். இந்த சட்டம் வந்து இனிமே வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ங்கிறது மாறணும். அல்லது நம்முடைய முதல்வர் சொன்னபடி 1971 நீங்க பேச வச்சுங்க, எங்களுக்கு இருக்கிற 7.18 ரெப்ரசன்டேஷனை கொடுங்க. இதுல அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு, 7.18% கொடுக்குறோன்னு அமித்ஷா சொல்லிட்டாரு, ஏன் இவங்க அனாவசியமா சத்தம் போடுறாங்கிறாரு. எங்கேயாவது அவர் ப்ரூஃப் காட்டட்டும் அமித்ஷா அப்படி சொன்னதா? 7.18% வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கும். டோட்டல் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சில 7.18% தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு அமித்ஷா எந்த இடத்துலயும் சொல்லல. அண்ணாமலை முழு பொய் சொல்லுகிறார். இது ரொம்ப சீரியஸான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஒருத்தரை பார்த்து, ஒரு மாநில தலைவரை பார்த்து நான் சொல்றேன் அவர் முழு பொய் சொல்கிறாருன்னு, லெட் ஹிம் கான்ட்ரடிக்ட். அப்படி இல்ல அமித்ஷா அப்படி சொல்லியிருக்காருன்னு. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களெல்லாம் நாங்க பார்த்தவங்க, அப்படி அமித்ஷா சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். இது நாடாளுமன்றத்துல சட்டமா வர்ற வரைக்கும் நான் இவங்களை நம்ப மாட்டேன். ஏன்னா இவங்க சொல்லாத வார்த்தையா? எத்தனை வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, அத்தனை நடந்திருக்கா? அதனால அவர் சொல்லவும் இல்லை. சொல்லியிருந்தாலும் பார்த்தா, ஏன் பார்லிமெண்ட்ல வந்து ஒரு சட்டத்தை போட்டுட்டோம், அப்புறம் நம்மளே வந்து முதல்வர் சொல்லுவோம், சார் நாங்க மத்த வேலையை பாருங்க சார், அதான் சட்டம் போட்டாங்க நம்மளே சொல்லுவோமே. நிறைவா ஒரு கேள்வி சார். நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கண்டன கூட்டத்தை அறிவித்திருக்கிறார், ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் சார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு தேவையான நிதியை கொடுக்க சொல்லி அவர் வந்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். எடப்பாடி இதை பத்தி பேசல, விஜய் இதை பத்தி பேசல. ஆனா தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பெற அப்படின்னு சொல்லிட்டு திமுக அறிவித்திருக்கிறது. இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க சார்? இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இவங்க சிபிஎம் வந்து நான் பார்த்திருக்கேன், பெங்கால்ல தெருமுனை கூட்டங்கள் நடத்துவாங்க. பெரிய பெரிய மைக்கு செட் இதெல்லாம் இல்ல, தெருமுனை கூட்டம் 100 பேர் கூடுற இடத்துல நின்று பேசுவாங்க. அது மாதிரி இப்ப தெருமுனை கூட்டங்கள் இவங்க அதிகமா நடத்தணும். மக்கள்கிட்ட போய் சேரணும் இந்த மெசேஜ். இந்த மாதிரி வந்து ஒரு 100 நாள் வேலை பார்த்தவனுக்கு, 100 நாள் திட்டத்துல வேலை பார்த்தவனுக்கு அவன் என்னங்க, அவன்கிட்ட பணக்காரனா விடுங்க, அவன் ஏழையானா ஏழைக்கும் கீழே, இந்த டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, பூவர் அந்த டிஸ்ட்ரெஸ், இது டிஸ்ட்ரெஸ் குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இதை டினை பண்றது, பணம் கொடுக்காம இருக்காங்களா, எவ்வளவு பெரிய தப்பு. இதை வந்து நிச்சயமா வந்து பொதுமக்கள்கிட்ட இந்த நியூஸ் வந்து போய் சேரணும். அதனால முதல்வர் அறிவிச்சது மிக மிக சரியானதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மக்கள் மத்தியில வந்து ஒன்றிய அரசின் மீதான கோபத்தை உருவாக்குமா சார்? ஒன்றிய அரசு அப்படின்றத அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்குவாங்களா சார் மக்கள்? தன்னை பாதிக்கும் அப்படிங்கும் போது அவங்க உணர்வாங்க. இப்ப இதுல வந்து பிரைம் மினிஸ்டர் ஹவுசிங் சொல்லி சொன்னாங்க, இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க பிஎம் யோஜனா பிஎம் யோஜனா. அதுல அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க? ஒன்றிய அரசு 20% கொடுக்குறாங்க, மீதி எல்லாம் மாநில அரசும் சம்பந்தப்பட்ட பெனிஃபிஷியரிஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். இவங்க வந்து நம்ம பணத்தை யூஸ் பண்ணிட்டு அவங்க பேர் எடுக்க பாக்குறாங்க, லேபிள் ஓட்டுறதுல பெரிய ஆளா இருக்காங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் சேரணும். அது இந்த மாதிரி தெருமுனை கூட்டங்கள் மூலமா தான் சேர முடியும். பெரிய கூட்டம்னா ஒரு நாள் வருவாங்க போயிருவாங்கன்றது. தெருமுனை கூட்டத்துல என்ன வசதினா, கூட்டத்துல வந்து ஒரு 30-40 பேர் இருப்பாங்க, அதுல 10 பேர் மத்தவங்ககிட்ட போய் பேசுவாங்க, கவனிச்சவங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம்.